கரண் தப்பருங்கிற ஒருத்தர் நானா வந்து சும்மனமா பார்த்த ஆள். அவ ஒரு ஜெயலலிதா ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, நான் புத்தகமா போட்டிருக்கோம். அவருக்கு இந்த நிலைண்டா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எப்ப நம்ம தற்காத்துக்கு போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவா இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான். இருந்தாலும் 124A வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க இல்ல. அதுக்கு என்ன சார் விதி, அதுக்கு என்ன வழி? பண்ண மாட்டாங்க. ஆனா அதுதான் இன்னும் கொல்லப்புறமா இன்னொரு வழியில வராங்க. அந்த டிபேட்ல ஒருத்தர் உட்காந்துப்பாரு, ஒருத்தர் டைரக்டா ஒருத்தர் RSS வருவாரு, இன்னொருத்தர் கொல்லப்புறமா ஒருத்தர் RSS இருப்பாரு, அரசியல் விமர்சகர் வருவாங்க. அது மாதிரி இப்ப கொல்லப்புறமாவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வெளியவே வர இருக்கான். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இதுல இந்த தமிழ் ஜனம்னு ஒரு நம்ம டிவிக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நமக்கு நல்ல நண்பர்களா இருக்கிறவங்களா வந்திருக்காங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களா என்ன? அப்புறம் தான் பார்த்தேன், ஒரு தமிழ் ஜனம் எடுக்குது. அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சிக்காதீங்க, ஏன்னா நம்மள சொன்னேன் ஆசிக்கிட்ட யாராவது போலீஸ் வீடியோ வச்சிருக்கா பாருங்க என்ன. அப்புறம் தான் பார்த்தேன், ஓ தமிழ் ஜனம் இருக்குல்ல அப்படின்னு. என்னன்னா நம்மாலே ஒருத்தர் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏன்னா வேற வழி இல்லை. அதாவது இப்படி ஒரு 10 பேர் இருந்தா அப்படி ஒரு 2 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே. இப்ப நம்ம போறது மோடி வரைக்கும் போகணும்னா ஒரு ஜனம் வழியே தான் போகணும், மோடி வழியே போகணும்னா. இருந்தாலும் எனக்கு இந்த இந்த கூட்டம், அதாவது இந்த போராட்டத்தை முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினைச்சது இருக்குல்ல, அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம் தான். அது உண்மையிலேயே அந்த மறுபடியும் நான் பாராட்டுறேன்.